புதிய தலைவராக பணியேற்றுக் கொண்ட லயன் மணவாளன் அவர்கள் தலைவர் ஏற்புரை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் ஏற்புரை வழங்குவார்கள். அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மாபெரும் பொறுப்பை அளித்துள்ளார்கள். அதை நான் செவ்வனே நிறைவேற்றுவேன். இந்த எப்போதுமே சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய நமது அரிமா அருண் அவர்கள் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்துள்ளார்கள். நாங்கள் பல்வேறு திட்டங்களை மனதில் கொண்டுள்ளோம். முதலாவது திட்டம் நமது லயன்ஸ் இன்டர்நேஷனல் கிளப்புக்கு எப்படி ஃபண்ட் உருவாக்குவது என்பது. அதில் முதலாவது ஹானரிங் ஆஃப் எம்ஜிஎஃப், அந்த திட்டம் தான் எங்களுடைய முதல் திட்டம். இரண்டாவதாக எங்கள் குழு உறுப்பினர்கள் 32 பேர் இன்று இன்னும் 2 சேர்வதாக வாக்களித்துள்ளனர். விரைவில் அவர்களையும் சேர்ப்போம். இந்த 32 பேரும் இருவருக்கு ஒருவர் என்ற கணக்கின்படி மேலும் 16 பேரை இந்த ஆண்டுக்குள் சேர்த்து சாக உறுப்பினராக பணியமர்த்த உள்ளோம். எங்களது அடுத்த திட்டம் பள்ளி குழந்தைகள் வாசிக்கட்டும் என்ற திட்டம். அந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வாங்க நாங்கள் நிதி அளிப்பதாக முடிவெடுத்து 10 அரசு பள்ளிகளை தெரிவு செய்துள்ளோம். அந்த 10 பள்ளிகளில் இன்று 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நாம் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பள்ளி குழந்தைகள் வாசிப்பின் மூலம் பல குழந்தைகள் பலனடைவார்கள். இந்த திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த குழந்தைகளின் வாசிப்பு திறனை கண்காணிப்பதற்காக எங்கள் குழுவில் நாங்கள் ஆட்களை நியமித்துள்ளோம். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்காக மாவட்ட ஆளுநர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதல் சேவை திட்டமாக பள்ளிகள் வாசிக்கட்டும். வட்டார தலைவர் அவர்களையும் மண்டல தலைவர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகள் வாசிக்கட்டும் என்ற புதிய சேவை திட்டத்தை நாகப்பட்டினம் யங் மைண்ட் லைன்ஸ் கிளப் அறிமுகப்படுத்துகிறது. அடுத்ததாக நகராட்சி நடுநிலைப்பள்ளி கல்லுக்கரசரு அடுத்தபடியாக சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்களாக அச்சக தொழிலாளர்கள் கட்டிங் மிஷினில் வேலை செய்யும் போது அவருடைய விரல் ஆக்குபேஷனல் இன்ஜுரி எனப்படும் தொழிலக விபத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக ஒரு மிக சிறிய கருவி ஒன்றை நான் உருவாக்கியுள்ளேன். ஒரு மிக சிறிய இடைவெளியில் அதனுடைய காணொலியை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். இதை ஒரு மருத்துவரிடம் காண்பித்த பொழுது அதை பார்த்துவிட்டு சிம்பிள் அண்ட் எக்ஸலண்ட் என்று சொன்னார். அதை மாவட்ட ஆளுநர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். இந்த காணொலியை நீங்கள் காணலாம். இது கட்டிங் மிஷினு. இதுல கட் பண்றாரு, கட் பண்ணிட்டு கையால எடுக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால மோர் சான்சஸ் ஆஃப் ஃபிங்கர் இன்ஜுரி. செகண்ட் டைம் இந்த மிகச்சிறிய பாதுகாப்பு கருவியை யூஸ் பண்றாரு, எடுக்கிறாரு, கை எந்த விதமும் அடிபடல, சக்சஸ்ஃபுல்லா எடுத்துறாரு. தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் இன்ஜுரி. இந்த கருவியின் விலை மிகவும் குறைவு. இந்த கருவியை எங்கள் நாகப்பட்டினம் யங் மைண்ட் சங்கத்தின் சார்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அச்சகத்துக்கும் இலவசமாக வழங்க இருக்கிறோம். இந்த திட்டத்தின் வெற்றியை பார்த்து மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த மாபெரும் திட்டம் ஒன்று வைத்துள்ளோம் என்பதை உங்கள் முன் அறிவிக்கிறேன். This is a very simple equipment which can save their fingers. நமது அரிமா உறுப்பினர் அவர்களுடைய
அச்சகத்துக்கு சென்ற போதுதான் இது என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அவருக்கு முதல் பாதுகாப்பு கருவியை அளிக்கிறோம்.